Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அரசியல் விளம்பரங்களும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இவங்களோட இதில் முரண்படுது அப்படின்றோம். நம்ம விஜய் யுகத்துக்குள்ளே போயிட்டோம், உங்கள் ரியாலிட்டியிலேருந்து விஜய் யுகத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு மக்கள் என்ன செய்யணும், அரசு என்ன செய்யணும்? இந்த விஜய் உலகத்தில் போடுறதுக்கு அரசு என்ன செய்யணும்னா முதல்ல சொல்லணும், ஆமாம் நீங்கள் நம்பிக்கை வச்சு வந்திருக்கீங்க, எங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க, 35% மக்கள் வந்து எங்களை நம்பி இருக்கீங்க, நாங்கள் நல்லது செய்கிறோம், மைனாரிட்டி ஆட்சி தான் ஆனால் கூட்டணி ஆட்சி நடக்கிறது செய்யணும்னு சொல்லிட்டு மாற்றத்தை ஒரே இரவில் கொடுக்க முடியாது. அது எந்த ஆட்சியாளரும் இருந்தாலும் சரி, புரட்சியே ஏற்பட்டு ஒரு ஆட்சி உண்டானாலும் கூட மாற்றத்தை ஓவர் ரைட் தர முடியாது. ஏன்னா நீங்கள் மக்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வந்து ஒரு 50 வருஷமாக 60 வருஷமாக ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் சிஸ்டம் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஓவர் நைட் மாற்ற முடியாது. இதில் ஒரு சில விஷயங்களை தான் நீங்கள் செய்ய முடியும், எல்லாத்தையும் கூட மாற்ற முடியாது. அப்போ மக்களுக்கு நீங்கள் எதை செய்யலாம், அவங்களுக்கு தேவையான சேவைகள். இப்போ நான் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்க போகிறேன், அதை லஞ்சம் இல்லாமல் எனக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொசீஜர் பண்ணணும். ஆனால் அது ஏன் எந்த இடத்துல அந்த லஞ்சம் கொடுக்குறது வந்து வருதுன்னா, நான் வந்து போய் அங்கே டிரைவிங் டெஸ்ட்டே பண்ணாமல் நான் லைசன்ஸ் வாங்கணும்னு எதிர்பார்க்கும்போது அப்போ அங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழல் வருது. நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கட்டினது வந்து பில்டப் ஏரியா வந்து ஜாஸ்தி, ஆனால் அங்கே குறைவாக காட்டுறீங்க, இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் அதை வந்து பண்ணணும் போது லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இரண்டு தரப்புலையும் மாற்றம் வரணும், மக்கள் தரப்புலையும் மாற்றம் வரணும், அதிகாரிகள் தரப்புலையும் மாற்றம் வரணும். அப்போ தான் ஊழலை முழுமையாக ஒழிக்க முடியும். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறத நீங்கள் ஆன்லைனில் இப்போ கொடுக்குறத சிஸ்டத்தை இன்னமும் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள், ஒரு லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு இறந்த பிறகு ஏதோ ஒரு லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அதை எளிமைப்படுத்த வேண்டும், பட்டா வாங்க வேண்டும், இதெல்லாம் எளிமைப்படுத்தலாம், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ரோடு சிறப்பாக போட வேண்டும். ஏன்னா நீங்கள் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக எங்கேயுமே ரோடு சிறப்பாக போடல. ரோடு எப்படி போடணும், நீங்கள் அவங்கவுங்க வந்து வீடு கட்டுறது லோனை வாங்கிக்கிட்டு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் லோனை வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறாங்க. 10 வருஷத்தில் ரோடோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிடுது, வீடு உள்ளே போயிடுது, திரும்ப இடிச்சுட்டு கட்டக்கூடிய நிலவில் இருக்காங்க. அப்போது நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஏற்கனவே ஜியோ இருக்குது, ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது, ரோடை முழுமையாக தோண்டிட்டு சரியாக தான் நீங்கள் அந்த அளவில் தான் ரோடு போட்டோம்னு. ஆனால் விஐபி இருக்கக்கூடிய இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரை எங்கே போனாலும் ரோடு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வீடு கீழே போகுது, பில்டிங் கீழே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றம், இதெல்லாம் தான் உங்களுக்கு மக்களுக்கு நேரடியாக வரக்கூடிய மாற்றம். பேருந்து இலவசமாக நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் பஸ்ஸு நீங்கள் போய் வெயிட் பண்ணும்போது எவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் பஸ்ஸில் போகிற மக்கள் இருக்காங்க. அப்போ அந்த இது மெட்ரோ ட்ரெயினுக்கு நான் போனோம்னா ஃபீடர் சர்வீஸ் எனக்கு சரியாக இல்லை. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றத்துக்கு ஒரு 6 மாத காலம் ஆகும். இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணணும். நல்ல போக்குவரத்து துறை அமைச்சர், நல்ல ஒரு உங்களுக்கு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்து அஃபீஷியல் சப்போர்ட்டு இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியும். ஒரேடியாக ஊழலில் ஒழிக்க முடியுமானா அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா கார்பரேட்டுகள் ஆனாலும் சரி, மக்கள் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலையும் நம்மளே ஒரு வகையில் வந்து எங்கேயோ ஊழலுக்கு வழிவகுக்கிறோம். ஏன்னா எதையோ நீங்கள் ஒரு செட்பேக் ஏரியா கொடுக்காமல் இருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து ஊழல் பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ ஓவர் நைட் டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஆகாது. இதை அரசும் புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அரசாங்கம் வந்து அதை மட்டும்தான் கட்டமைக்கணுமே தவிர செய்ய முடியாத விஷயங்களை அவங்க வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் வந்து உங்கள் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்காங்க. அந்த நம்பிக்கை என்பது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, அது ஒரு முதலீடு. திரு விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய முதலீடு. இவர் வந்தால் செய்வார், இரு திராவிட கட்சிகள் செய்யாத இவர் செய்வார்ன்ற ஒரு முதலீடு பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை முதலீடு பண்ணாக்கா என்ன, முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரியான ஃபேக் நேரேஷன் அப்படின்றது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கும் முயற்சி அப்படின்னு பார்க்கலாமா? இந்த நம்பிக்கை தக்க வைக்கும் முயற்சியாக உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஹெல்ப் பண்ணும், லாங் டேர்மில் உடைச்சிடும். அதனால் அது செய்ய வேண்டாம். ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. அவர் மீது ஏற்கனவே மக்கள் நம்பிக்கை வைத்து அவர் அங்கே அந்த இடத்துல உட்கார்ந்து ரசிகர் என்ற முறையில் ஏதோ ஒரு முறையில் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருக்கு அது தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ஆக்ஷன் தான் தேவை மக்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இதை நாங்கள் செய்கிறோம், இப்படி செஞ்சு முடிக்கிறோம், இதில் குறைகள் இருந்தால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், நாங்கள் அதை நிவர்த்தி செய்கிறோம். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் மக்கள் வந்து நம்ம மேலே முதலீடு அதிகமாக பண்ணணும், நம்ம மேலே இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த ரிட்டர்ன்ஸ் வராத போது மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை தன்மை வந்து கம்ப்ளீட்டாக இடிந்து விடும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அது அவங்க மனசில் நிற்காது. அதனால் இதெல்லாம் உணர்ந்துட்டு ரெண்டு தரப்புலையும் நீங்கள் அதிகப்படியாக ஓவர் நைட் சேஞ்சஸ் எதிர்பார்க்க வேண்டாம். அரசாங்கமும் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பண்ணட்டும். நீங்கள் எடுத்த உடனே இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னா 6 மாதம் கழித்து உங்களுக்கு இதே வேகம் இருக்காது.
இப்போ நிறைய நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்க முடியல, நிறையா எம்எல்ஏக்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஜிஹெச்சில் போய் ஆய்வு பண்ணுறது, அங்கே இருக்க டீன்ட்ட அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசுகிறது, இனிமேல் வந்து இவங்களை இந்த மாதிரி தரக்குறைவாக பேசக்கூடாது, காசு வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய இடங்களில் நிறையா வீடியோக்கள் பார்க்க முடியுது. அந்தந்த ஊரில் இருந்து அந்த எம்எல்ஏக்கள் போய் இப்போ கழிவறைகளை போய் ஆய்வு பண்ணுறது, பொது கழிப்பிடத்தை போய் ஆய்வு பண்ணிட்டு வர்றது, அது மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது ஆரோக்கியமான போக்கா இல்லையா? அதாவதுங்க நீங்கள் வந்து ஒரு போகிறது இன்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் மக்கள் பிரதிநிதி போகலாம். கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு அதிகாரிகளை வர வச்சுருக்காங்க, அது தவறான போக்கு. இவர்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் அதை ரீல்ஸ்க்காக செய்யாதீங்க. எதுக்கு மீடியாவை உள்ளே கூப்பிட்டு போகணும்? இப்போ உங்கள் எடிட்டோரியல் மீட்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, சப்போர்ட் இருப்பாங்க, உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பரிவர்த்தனை அது எதுக்கு நீங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும்? அது அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இங்கே இந்த மாதிரி மீட்டிங்கில் நம்ம ஏதாவது கோபமாக பேசுவோம், ஏதாவது கடுமையாக நடக்கக்கூடிய இருக்கோம், அது வந்து நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் எம்எல்ஏ போகிறீங்க, நேரம் அங்கேயே சத்தம் போடுறீங்க, அப்போ என்ன ஆகிடுது? எம்எல்ஏ வந்தார், அதனால் நம்ம சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. அவன் உண்மையிலே குற்றம் பண்ணனா இல்லையான்றது தெரியாது, ஒரு சார்ஜ் தான். ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஆள் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பர் சார்ஜ் மெமோ போட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு வாய்ப்பு கொடுத்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ இந்த எம்எல்ஏக்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சில கலெக்டர்ஸ் கூட கடந்த ஆட்சியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் போடுறது, அதிகாரிகளை பிடிச்சி சத்தம் போடுறது, அவங்களோட வயதில் மூத்தவர்களாக இருப்பாங்க, அவங்கள சத்தம் போடுறது, இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனே கிடையாது. ஏன்னா நீங்கள் சத்தம் போடுறதை நீங்கள் தனியாக பண்ணுங்க, நீங்கள் மீடியா முன்னாடி ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் போயிட்டு என்ன இருக்குது ஆய்வு செய்கிறதுல தவறு கிடையாது. அந்த ஆய்வில் எப்படி அதை வந்து என்னெல்லாம் சரி பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு ஒரு முறை இருக்குது, ப்ரொசீஜர். சரி, கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போகிறதுல நீங்கள் போய் ஏதோ ஒரு சோஃபா மாற்றிட முடியாது, புரியுதுங்களா? அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன ரிப்பேர் எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது, இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். அப்போ இந்த எம்எல்ஏ என்ன செய்ய முடியும்? இப்படியெல்லாம் இருக்குன்னா இதை அந்த துறை அமைச்சர்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்கள் ஊரில், அதை அசம்பிளிலையும் பேசுவாங்க, மற்ற நேரத்துலையும் பேசுவாங்க, இதை சரி பண்ணி கொடுங்க, இப்படி தான் வாங்க முடியும். இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, இதை மாற்ற அதை மாற்றுன்னு. உங்களுக்கு ஒன்லி உங்கள் தொகுதி நிதியிலேருந்து நீங்கள் ஏதாவது செய்யலாம். எம்எல்ஏ ஃபண்டு இல்லை, எம்எல்ஏ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபண்டில் நீங்கள் ஏதாவது செய்யலாமே தவிர நீங்கள் மற்றபடி போய் ஆக்ஷன் இதெல்லாம் சொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு அந்த அரசு ஊழியர்களை உங்களை எதிரான ஒரு மனநிலைக்கு மாற்றப்படுவார்கள். அதனால் ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன்ன்றது நீங்கள் பப்ளிசிட்டி இல்லாமல் செய்யுங்க. ரைட். நிறைவா தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜயோட இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இது வந்து ஒரு வாரம் தான், ஒரு வாரத்தில் நீங்கள் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறது சரியாக இருக்காது. நான் இந்த ஒரு வாரத்தில் ஃபேக்ட் செக் ஏன் பண்ணேன்னா, இது அவர்களுக்கு முதல்ல ஒரு வார்னிங் சைன் கொடுக்குன்றதுக்காக தான் நான் ஃபேக்ட் செக் பண்ணேன். ஏன்னா இவங்க திருத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபேக்ட் செக் பண்ணுவே தவிர இந்த ஆட்சியை நம்ம ஒரு வார காலத்தில் அசஸ் பண்ணுறது சரியான முறையாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொன்ன மாதிரி 6 மாத காலமாக நம்ம இவர்களுக்கு தர வேண்டும். 6 மாத காலங்கள் கழித்து தான் நம்ம இவங்க மேலே கடுமையான விமர்சனம் வைக்கிறதா, இல்லை இதுக்கு நடுவில் இவர்கள் செயல்பாடு ரொம்ப தவறாகிறதுன்னு அப்போ தான் விமர்சனம் வைக்கணுமே தவிர அது வரைக்கும் நம்ம அந்த ஸ்பேஸ், பிரீத்திங் ஸ்பேஸ். இன்னொன்று, இவங்க எல்லாருமே இந்த ஆட்சிக்கு புதுசு. திரு செங்கோட்டையனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, ஜேசிடி பிரபாகரன் அவர் சபாநாயகர், அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது. மற்றபடி நிறைய பேருக்கு அனுபவம் கிடையாது, இப்போ தான் கற்றுக்கிறாங்க, நிறைய புதுமுகங்கள். இப்போ நீங்கள் முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக ஆல்மோஸ்ட் தினந்தோறும் செக்ரட்டரியேட் போகிறது, அதிகாரிகளை சந்திக்கிறது, நிலைமை என்னன்றது புரிஞ்சுக்கிற அந்த ஸ்டில் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கார். ஸோ அந்த ஃபேஸ், அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம 6 மாதம் கழித்து நம்ம சந்திக்கும் போது நம்ம நிச்சயமாக அரசுடைய நடவடிக்கை, அந்த செயல்பாடுகளை விமர்சனத்துக்கு சரியாக இருக்கும். அந்த சமயத்தில் Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.